ஆண்டவர் தம் ஜனத்துக்கு சமாதானம் கொடுக்கிறார், அவர் கைவிடாமல் இருக்கிறார், அவர் பலன் கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், இளைப்பாற பண்ணுகிறார், நிந்தையை மாற்றுகிறார், நீதியை பட்டப்பகலை போல ஆக்குகிறார், பாவத்தை நீக்குகிறார். இது எல்லாவற்றையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார். மாறாக தன் பிள்ளை என்னிடத்துல என்ன செய்யணும், எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார்னா, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்தி பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளணுமா. இதுதாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒன்றும் இல்லை, ஆண்டவர் சமூகத்தில் உண்மையா இருக்கிறத எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமையை செலுத்து. அதனால தான் ஃபாதர் பாடினார், வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. எல்லா வல்லமையும் எல்லா மகிமையும் அவர் ஒருவருக்கு மாத்திரம் என்ன செய்யணும், செலுத்த. தினந்தோறும் அவர் சமூகத்துக்கு வரணும், தினந்தோறும் அவர் பாதத்தில் அமரணும், தினந்தோறும் அவருக்கு நன்றி பலிகளை செலுத்தணும், தினந்தோறும் அவர் சமூகத்தில் அவருக்கு உண்மையாய் அவர் சமூகத்தில் காணப்பட வேண்டும். அவர் மகிமையை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். நான் பிதாவானால் என் கணம் எங்கே அப்படின்னு கேட்கிறாரு. அவர் மகிமையை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த அலங்காரத்துடன் என்ன செய்யணுமா, தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன, மகிமையை செலுத்தணும், பரிசுத்தத்தோடு அவர் என்ன செய்யணும், தொழுது. இதுதான் இந்த ரெண்டு காரியங்களை அவர் ரொம்ப நம்ம பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறார், அதிகமா எதிர்பார்க்கிறார். சில நேரங்களில் அதுல ஏமாற்றத்தை கூட என்ன செய்கிறார், அவர் அடைகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த ரெண்டு காரியத்தில் உண்மையா இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சமாதானம், பலன், ஆசீர்வாதம், கைவிடாமல் இருப்பேன், நிந்தையை விளக்குவேன், ஆசீர்வதிப்பேன், அப்புறம் இளைப்பாற பண்ணுவேன், உங்கள் பாவங்களை எல்லாம் என்ன செய்வேன், மன்னிக்கிறேன். ஆனால் நீங்க என்னிடத்துல என்ன செய்யணும், உண்மையுள்ள இருதயத்தோடு வல்லமையை மகிமையை கர்த்தருக்கு என்ன செய்யணும், செலுத்தணும். பரிசுத்த இருதயத்தோடு கர்த்தர் என்ன செய்யணும், தொழுது கொள்ளணும். இவைகளை செய்வோமானால் கர்த்தர் சொன்ன இந்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தும், ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா.